வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெக்கர். நம்ம வீட்டில் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் அதிகமாக மொபைல் பயன்படுத்துறீங்கன்னு. ஆனால் நான் சொல்லுவேன் எங்கள் அம்மா கிட்ட, இது மொபைல் இல்லைம்மா, ஏஐ தான் எந்த புதிய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறதும் அதே தான். ஷோர்ட்னா ஏஐ சில பேர் நினைப்பாங்க இது டெர்மினேட்டர் மாதிரி ரோபோட் வந்துடும்னு. ஆனால் இது இல்லை, இது யாரையுமே சுட்டுக்கொள்ள போகிறதே இல்லை. நம்ம வாழ்க்கையை ஸ்மார்ட் ஆக்க போகிறது தான் இந்த ஏஐ. அப்படின்னா இப்படி இப்போ பார்க்கலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். ஏஐனா மனுஷன் மாதிரி யோசிக்கிற கம்ப்யூட்டரை ட்ரெயின் பண்ணுறது தான். அதாவது இப்போ நாம கூகுள் மேப் பார்க்குறோம் இல்லையா, லெஃப்ட் போங்க, ஆமாம் ரைட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரம் நம்ம பிரெயினில் ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாமே ஒரு ஏஐ தொழிற்பாடு மாதிரி தான். இப்போ நம்மட நெட்ஃப்ளிக்ஸே எடுத்துக்கோமே. நான் ஒரு நாள் ஒரு கொரியன் ட்ராமா ஒன்று பார்த்தேன். மறுநாள் நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லுது, அப்போ நீங்கள் கே ட்ராமா, ரொமான்ஸ், த்ரில்லர், குக்கிங் ஷோ எல்லாம் பார்க்குறவங்க போல. ஐயோடா, அப்போதான் நான் நினச்சேன், நெட்ஃப்ளிக்ஸ் நான் சாம்பார் கூட ப்ராப்பர்லி செய்ய மாட்டேன், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம நாள்தோறும் ஏஐயை ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஜிமெயிலில் நம்ம இங்கிலீஷ் கிராமர் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா உடனே கரெக்ட் பண்ணிடும். 4 தடவை ஐ வில் கோயிங் டுமாரோன்னு. ஆனால் ஜிமெயில் ஐயோ நாசம் பண்ணாதீங்க, இது வில் கோ டுமாரோன்னு. நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டோமே, டிக்டாக், யூடியூப். ஒரு நாள் கட் வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் டிக்டாக் முழுக்க பசிக்கிற பூனைதாங்க. என்னோட எக்ஸாம் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கட்களோட டேலண்ட் எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன் ஷாப்பிங் போகிறீங்க? நீங்கள் ஷாப்பிங் போகிறத விட டராஸ் அமேசானில் நீங்கள் ஒரு முறை ஷூ பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு இன்ஸ்டா போனீங்கன்னாலும், ஃபேஸ்புக் போனீங்கன்னாலும், ரைஸ் குக்கர் கூட எல்லாம் ஷூ தான் காட்டுது. ஏஐ சொல்கிற மாதிரி பைட் பைட் பைட். இப்போ நம்ம வேலைக்கு போகிறது படி பார்ப்போம். வேலைக்கு போனாலும் ஏஐயை மிஸ் பண்ணவே கூடாதுங்க. ஹெச்ஆர் கூடி நம்மளோட ரெஸ்யூமை ஸ்கேன் பண்ணும்போது ஏஐ வச்சு தான் நம்மளோட ரெஸ்யூம் எல்லாம் ஸ்கேன் பண்ணுறாங்க. இந்த ரெஸ்யூம் காமிக் சைன்ஸ் ஃபாண்டில் இருக்குது, ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு ஒரு டெலிபதி போயிடும் போல். நம்மளோட பேங்க்குக்கு போங்கள, அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராட் டிடெக்ட் பண்ணுது. சாதாரணமாக நான் ரைஸ் மில்க் வாங்குற ஒரு நாள் ஜட் வாங்கினா ஏஐ சொல்லுது இதுவும் ஒரு ஸ்கேம் தான். கஸ்டமர் கேர் சாட்பாட்ல சொல்லவே தேவையில்லை. எனக்கு இன்டர்நெட் வேலை செய்யலைன்னா ஹவ் யூ ட்ரை டர்னிங் ஆஃப் ஆன்? நான் எஸ் தானே சொன்னால் சரி ஹியூமனுக்கு கனெக்ட் பண்ணுற 2050க்கு வருவாங்கன்னு சொல்லுது. ஃபியூச்சர் இன்னும் அதிக மாசாக போய்கிட்டே இருக்கு. டாக்டர்ஸ்ன்னு சொல்லவே முடியாது. செக் பண்ணி ரிசல்ட் சொல்லும் போது நீங்கள் சற்று அதிகமாக தண்ணி குடிங்கன்னு சொல்லுது. செல்ஃப் டிரைவிங் காசு எடுத்தோம்னா ஜெஃப்னா போம், மெக்டொனால்ட்ஸ்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம், இங்கே திரும்பு அங்கே திரும்புன்னு நமக்கு ரூட்டு சொல்லுது. ஸ்கூல் டீச்சரே அதையும் விட்டு வைக்கல இந்த ஏஐ. டிட் யூ டூ ஹோம்ஒர்க் இல்லை டிட் ChatGPT டூ யூ ஹோம்ஒர்க்னு கேட்குது. பசங்க எல்லாம் டீச்சரை மதிக்கிறாங்களே இல்லை. ஆனால் பிரச்சனையும் இருக்குதா, ப்ரைவேசி லீக், ஏஐ பயஸ், சில வேலைகள் எல்லாம் ஏஐ எடுத்துக்கலான்ற பயங்கரமும் இருக்கு. யாருமே என்ன மாதிரி காமெடி சொல்ல முடியாதுன்னு வர ஏஐ சொல்லி சிரிக்குது. ஆமாம், அதெல்லாமே சென்டிமெண்ட் அனலிட்டிக்ஸாமே. சுருக்கமாக சொல்லணும்னா ஏஐ அப்படின்னா அந்த குலசாமி கசன் மாதிரி எல்லாம் தெரியும். கொஞ்சம் அனோயிங் தான், ஆனால் ஹெல்ப் பண்ணுவான். அது நம்ம வாழ்க்கையை ஈஸி பண்ணுது, ஸ்மார்ட் ஆகுது, சில சமயம் சிரிக்கவும் வைக்குது. என்னோட கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் ஏஐ எப்போ ஃபன்னியஸ்ட் மிஸ்டேக் பண்ணிச்சுன்னு தான். அப்படி உங்களுக்கு ஃபன்னியஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் ஒன்றும் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க. ஆமாம், ஷேர் பண்ணாமே மறந்துடாதீங்க. இது உங்கள் டெக்கர். மறுபடியும் சந்திப்போம் அடுத்த வீடியோவை.